இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. 2026 தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கினார். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி காட்டம். மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்து ரவுடிகள் தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி சாடல். மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்து ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அதிமுகவினர் தர்ணா. சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்கு செல்ல முயன்ற ஆர்பி உதயகுமாருக்கு அனுமதி மறுப்பு. மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு. எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம். திருவாரூரில் ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக வாகன பேரணி நடத்த காவல்துறை மறுப்பு. தடையை மீறி வாகன பேரணி சென்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தாய்மொழி வழிபாடு என்பது அடிப்படை உரிமை. கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு என்பது இனத்தின் அடிப்படை உரிமை. தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. நான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்து திமுக மக்களுக்கு செய்த சாதனை என்ன? ரெய்டு வந்தவுடன் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றது ஏன் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சீமான் கேள்வி. ராஜ்யசபா எம்பியாக தேர்வான மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. 2026 தேர்தல் பணிகள் தொடர்பாக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். விசிக பேரணியில் ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவ காவல்துறை அனுமதி மறுத்ததால் வருத்தமில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதால் கூட்டணியில் எந்த குழப்பமும் ஏற்படாது என திருமாவளவன் திட்டவட்டம். மத சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என குரல் கொடுக்க வேண்டிய காரணம் எழுந்துள்ளதாகவும் பேட்டி. கோவை கந்தேகவுண்டசாவடி அருகே கத்திமுனையில் மிரட்டி 1.25 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளை. கோவையிலிருந்து கேரளாவுக்கு நகைகளை வாங்கி சென்ற தங்க வியாபாரிகளை மிரட்டி மர்ம நபர்கள் துணிகரம். கோவை கந்தேகவுண்டசாவடி அருகே கத்திமுனையில் 1.25 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். கத்திமுனையில் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து உத்தரவு. பெங்களூருவுக்கு செல்ல கோவை விமான நிலையத்திற்கு வந்த பெண்ணிடம் துப்பாக்கி குண்டு பறிமுதல். பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை. திருப்பூரில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தையை சிறையில் தள்ளிய தாய். ஜாமீனில் வெளியே வந்த கணவர் மனைவியை கழுத்தை அறுத்து கொடூரம். பரமக்குடியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தில் வேலைக்கார பெண் மற்றும் அவரது மகன் கைது. நகைக்காக மூதாட்டியை தலையணையால் அமுக்கி கொலை செய்தது போலீசார் விசாரணையில் அம்பலம். நாகை அருகே திருமணமான 3 ஆண்டுகளிலேயே தூக்கில் சடலமாக தொங்கிய இளம்பெண். கணவர் வீட்டார் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி அடித்து கொலை செய்துவிட்டதாக பெண்ணின் தாய் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி அருகே வீட்டிற்கு டியூஷன் வந்த 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர்.
போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். தென்பெண்ணை ஆற்றில் 2வது நாளாக துர்நாற்றத்துடன் குவியலாக பொங்கி செல்லும் ரசாயன நுரைகள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் காந்திபுரம் கிராமத்தில் பட்டப்பகலில் உலாவரும் கரடி. மக்களை மிரட்டும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டையில் தனியார் பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் படுகாயம். மது போதையில் இருந்த பேருந்து ஓட்டுநரை நயப்புடைத்த பொதுமக்கள். திருப்பூரில் சாக்கடை கால்வாயில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக கவுன்சிலர். சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிகளை மாத கணக்கில் நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள சாலைகளில் வீசிய பலத்த காற்றால் சாய்ந்த ராட்சத பேனர்கள். பேனர்களை அனுமதி பெற்று உறுதித்தன்மையுடன் அமைத்து குறித்த காலத்தில் அகற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பூர் அருகே கல்குவாரியில் குப்பைகள் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் முற்றுகை போராட்டம். குப்பைகளை தரம் பிரித்து உரமாக மாற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. திருச்சி முக்கொம்பு அணைக்கு வந்தடைந்த மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர். தாரை தப்பட்டை முழக்கத்துடன் நீரில் மலர்களை தூவியும் நெல்களை வீசியும் விவசாயிகள் மரியாதை. உடுமலை அமராவதி அணை கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அமராவதி ஆற்று பகுதிக்கு செல்வதை தவிர்க்க பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். புதுக்கோட்டையில் கோழி இறைச்சி கடையில் கேஸ் சிலிண்டர் கசிவால் பயங்கர தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்த தீயணைப்பு துறையினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள திருவாதாவூரில் கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. விரால், ஜிலேபி, கட்லா, கெளுத்தி உள்ளிட்ட மீன்களை போட்டி போட்டு பிடித்த பொதுமக்கள். நாகை, இலங்கை இடையிலான கப்பல் சேவை வரும் 18ஆம் தேதி வரை தற்காலிக நிறுத்தம். கனமழை மற்றும் அதிவேக காற்று எச்சரிக்கை காரணமாக கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு. விமானம் விபத்துக்கு முன் விமான கட்டுப்பாட்டு மையத்திற்கு அவசரகால உதவி கோரி தகவல் அனுப்பிய விமானி. மேடே மேடே, நோ பவர், நோ ட்ரஸ்ட், கோயிங் டவுன் என தகவல். ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர ஆலோசனை. தாக்குதலை உடனடியாக இரு நாடுகளும் கைவிடுமாறு ஐநா சபை தலைவர் வலியுறுத்தல். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 78 பேர் உயிரிழப்பு. ஈரான் ராணுவ தளங்கள், அணு ஆயுத நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல். இஸ்ரேல் நாட்டின் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல். ஈரான் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி. ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு உதவும் அமெரிக்க ராணுவம். ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்ததாக தகவல். இஸ்ரேலில் ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து ஏவுகணைகளை மழையாய் பொழிந்த ஈரான். 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளில் 50ஐ தடுத்ததாக இஸ்ரேல் தகவல். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நிலவி வருவதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுமா என அச்சம்.
இந்தியாவில் போதுமான அளவில் கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தகவல். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் 3வது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு தங்கம். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மோதிய சுருச்சி இந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 3-2 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வீழ்த்தி அசத்தல். பிரபல நாட்டுப்புற பாடகியும் நடிகையுமான கொல்லங்குடி கருப்பாயி காலமானார். வயது மூப்பு காரணமாக உயிர் பிரிந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 74,560 ரூபாய்க்கு விற்பனை.